மரியாதையா டாக்குமெண்ட்டை கொடுத்துறேன். ஐயோ, இப்படிலாம் சொன்னா பயந்துருவாங்களா? கொடுக்க முடியாது. எப்பா ஒத்துக்கிறேன்பா, நீ பெரிய வில்லன் தான். ஆனா நான் ஹீரோன்னு காட்ட வேணா. வாடா. ஏய், எங்கடா போனீங்க? வாங்கடா இங்க. என்னடா முதலாளி கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, யாரும் வரவே மாட்டேங்கிறீங்க. வேண்டை அடி வாங்க விடுறீங்களா? போலீஸ் தான் லேட்டா வருவாங்க பார்த்தா ரவுடி பசங்க லேட்டா வரீங்களே. டாக்குமெண்ட் கொடுறேன். கொடுக்க முடியாது. எவ்வளவு தைரியம்னா வீராக்கு குறைச்சல் கொடுப்படா. வீராவை கொள்றதுக்கு ஆள் அனுப்புறியா? யாரா நீ? வீரா கொனக்கு என்னடா? அவனுக்காக நீ இவ்வளவு பண்ற? நான் யாருன்னு சொல்லியா? ஐயம் வெற்றி கை ஓ கை இங்க மாட்டேங்குதா? அது என்னடா கேட்ட? நான் யாருன்னு தானே? வீரா அண்ணன்டா, பாண்டியனுக்கு உயிர் தோழன்டா. ஏய் ரசகுல்லா கொயன்னு மாவாகிடும் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை வீராக்கு பிரச்சனை கொடுக்கணும் யோசிச்சு கூட பார்த்த மவன. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? கைய நீட்டி பேசாதடா, கைய நீட்டி பேசாத அப்படின்னு சொல்ல. लक्ष्मी चलो स्टॉप पे. ஐயா, நீங்க யாரு? ஐயா நான் கலெக்டரோட ஹஸ்பண்டுங்கய்யா. இருந்துட்டு போங்க. இங்க கலெக்டருக்கு தான் மரியாதை, கலெக்டர் புருஷனுக்கெல்லாம் இல்ல. என்ன வேணும்? இல்லைங்கய்யா, அந்த எவிடன்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. கலெக்டர் மட்டும் இப்ப வரலன்னு வைங்க, உங்க அத்தனை பேருக்கும் கையோட சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. சரிங்க ஐயா, நாங்க உங்களை கூட்டிட்டு வந்துருவோங்க ஐயா. முதல்ல உங்க லாயர் கிட்ட சப்மிட் பண்ணுங்க. என்னையா, கலெக்டர் எப்போ வருவாங்க? தேடி கண்டுபிடிப்பீங்களா இல்ல நானே இறங்கி தேடணுமா? கண்டுபிடிச்சிடலாங்க ஐயா, நாம ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இறக்கியிருக்கோம் ஐயா. ஐயா, அது யாருனா கூட தெரியலையே வள்ளி. அவர்தான் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் லீடரா? ஐயா வாமா வீரா, எங்கம்மா போன? தமிழ்நாடு முழுக்க உங்க போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஓட்டாத குறைதான்.
எங்க பார்த்தாலும் உங்க பேச்சு தான். உங்களை யார் கடத்தினது? யாரு கடத்துறாங்கன்னு எனக்கு தெரியலங்கய்யா. அவங்க ஒரு மர்ம கும்பல். ஆனா சரியான நேரத்துல இவருதான் வந்து என்னை காப்பாத்தினாரு. ம். ஆமாங்க ஐயா, செம ஆக்ஷன் பிளாக். இந்திங்கிற மாதிரி வில்லன் நான் அடிச்சு வாயிலாம் குழப்பிட்டேன். நீங்க யாரு? நான் வந்து வெற்றி, அதாவது வீராவோட கலெக்டரோட அண்ணன். ம். சுத்தம். அவருக்கு சொன்னதுதான் உங்களுக்கும். போய் ஓரமா உட்காருங்க. அவர டென்ஷன் போங்க. நீ நீ போய் பாத்து உட்காருங்க. வீரா நீங்க வாங்க. சரிங்கய்யா. மாறன், அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க. ஆ அதுல எல்லாமே ஒரிஜினலுங்கய்யா. ஆமா, ஒரிஜினல் தான். இது எப்படி உங்ககிட்ட தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க? என் அண்ணன் தாங்க கொண்டு வந்திருப்பாரு. அதான் எவிடன்ஸா வந்துருச்சா? வீரா தான் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்க. ஐயா, அப்போ கலெக்டர் வீரா வீட்ல அவ்வளவு பணம் இருந்தது, அதுக்கு என்னங்க ஐயா பதிலு? இவங்க லட்ச லட்சமா கோடி கோடியா பணம் வச்சிருந்தும் கூட இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னு தானே நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க கிட்ட அவ்வளவு வசதி இருந்தும் கூட லஞ்சம் வாங்கி பழகிட்டாங்க. அப்படித்தான் அந்த லஞ்சத்தையும் இவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குங்க ஐயா. லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக அவங்களுக்கான தண்டனைய நீங்க கொடுக்கணுங்க ஐயா. ஐயா, வீரா மேடம் ரொம்ப நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிங்க ஐயா. அவங்கள அந்த ஆதித்யாவால நெருங்கவே முடியலைங்க ஐயா. அவர் தப்பிக்கணும்னா வீரா மேடம் அந்த பதவியில இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவரே என்கிட்ட பணத்தை கொடுத்து அவங்க வீட்டுல வச்சு ரைடு பண்ண சொன்னாருங்க ஐயா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்ன நீங்க இவருக்கு பணம் கொடுத்து பேச வர வச்சிருக்கீங்களா? அபாண்டமா குற்றம் சுமத்தினா மட்டும் போதாது, அதுக்கான ஆதாரங்கள் வேணும். ஆதித்யா உங்ககிட்ட பணம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இருக்கு சார். அவர் எனக்கு பண்ண கால்ஸ், மெசேஜ், கால் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குங்க ஐயா. கொடுங்க. தரங்க ஐயா. அப்போ இதுவும் சித்தரிக்கப்பட்ட வழக்கு தானே?